வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 46ஆம் அத்தியாயம் பொங்கிய உள்ளம். இளவரசர் யானையின் காதில் மந்திரம் ஓதினார். யானை படுத்தது. இருவரும் அவசரமாக அதன் முதுகிலிருந்து இறங்கினார்கள். கரை தட்டி மணலில் புதைந்திருந்த மரக்கலத்தின் அருகில் சென்று பார்த்தார்கள். அந்த கப்பலின் கதி பார்க்க பரிதாபமாயிருந்தது. பாய்மரங்கள் தாறுமாறாக உடைந்து கிடந்தன. ஒருவேளை அந்த உடைந்த கப்பலுக்குள்ளேயோ அல்லது அக்கம் பக்கத்திலோ யாராவது இருக்கக்கூடும் என்று சந்தேகித்தார்கள். இளவரசர் கையை தட்டி சத்தம் செய்தார். பூங்குழலி வாயை குவித்துக் கொண்டு கூவி பார்த்தாள். ஒன்றுக்கும் பதில் இல்லை. இருவரும் தண்ணீரில் இறங்கிச் சென்று கப்பலின் விளிம்பை பிடித்துக் கொண்டு ஏறினார்கள். கப்பலின் அடிப்பலகைகள் பிளந்து தண்ணீரும் மணலும் ஏராளமாக உள்ளே வந்திருந்தன. ஒருவேளை அதை நீரிலே தள்ளிவிட்டு கடலில் செலுத்தலாமோ என்ற ஆசை நிராசையாயிற்று. அந்த கப்பலை அங்கிருந்து தண்ணீரில் நகர்த்துவது இயலாத காரியம். கரையில் இழுத்து போடுவதற்கு ஒரு யானை போதாது. பல யானைகளும் பல ஆட்களும் வேண்டும். அதை செப்பனிட பல மாதங்கள் மரக்கலத்தச்சர்கள் வேலை செய்தாக வேண்டும். சிதைந்து கிடந்த பாய்மரங்களிடையே சிக்கியிருந்த புலிக்கொடியை இளவரசர் எடுத்து பார்த்தார். அது அவருக்கு மிக்க மனவேதனையை அளித்தது என்று நன்றாய் தெரிந்தது. பூங்குழலி, நீ பார்த்த கப்பல்களில் ஒன்றுதானா இது என்று கேட்டார். அப்படித்தான் தோன்றுகிறது. இன்னொரு கப்பல் அடியோடு மூழ்கி தொலைந்து போய்விட்டது போல் இருக்கிறது என்றாள் பூங்குழலி. அவளுடைய குரலில் குதூகூலம் தொனித்தது. என்ன இவ்வளவு உற்சாகம் என்று இளவரசர் கேட்டார். தங்களை சிறைப்படுத்திக் கொண்டு போவதற்கு வந்த கப்பல்கள் மூழ்கி தொலைந்து போனால் எனக்கு உற்சாகம் இராதா என்றாள் பூங்குழலி. நீ உற்சாகப்படுவது தவறு. சமுத்திரகுமாரி, ஏதோ விபரீதமாக நடந்து போயிருக்கிறது. புலிக்கொடி தாங்கிய மரக்கலத்துக்கு இந்த கதி நேர்ந்தது எனக்கு வேதனை அளிக்கிறது. இது எப்படி நேர்ந்தது என்றும் தெரியவில்லை. இதில் இருந்த வீரர்களும் மாலுமிகளும் என்ன ஆனார்கள்? அதை நினைத்தால் என் மனம் மேலும் குழம்புகிறது. இன்னொரு கப்பல் முழுகிப் போயிருக்க வேண்டும் என்றா சொல்கிறாய்? முழுகிப் போயிருக்கலாம் என்று சொல்லுகிறேன். முழுகி போயிருந்தால் ரொம்ப நல்லது. நல்லதில்லவே இல்லை. அப்படி ஒரு நாளும் இராது. இந்த கப்பலின் கதியை பார்த்துவிட்டு இன்னொரு கப்பல் முன்னால் வந்து விட்டாள். இளவரசருடைய மனக்கவலைகளுக்கிடையே பூங்குழலியின் ஆர்வம் அவருக்கு களிப்பை ஊட்டியது. அவர் முகத்தில் குறுநகை ததும்பியது. அவர் மனக்கவலை கொள்ள காரணங்களும் நிறைய இருந்தன. தூரத்திலே போய்க் கொண்டிருந்த கப்பலில் தாமும் போயிருக்க வேண்டும் என்றும் அது தன்னை விட்டு தூர போய்க் கொண்டிருப்பதாகவும் அவருக்கு தோன்றியது. அது மட்டுமன்று, கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருந்த படகிலே ஓர் ஆள் குறைவாயிருந்ததாக காணப்பட்டது. இருக்க வேண்டிய ஒருவர் அதில் இல்லை. ஆம், அதோ சேனாதிபதி இருக்கிறார். உடன் வந்த வீரர்கள் இருக்கிறார்கள். படகோட்டிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வானர்குலத்து வாலிபனை மட்டும் காணோம். வல்லவரையன் எங்கே? அந்த உற்சாக புருஷன், அசகாய சூரன், இளைய பிராட்டி அனுப்பி வைத்த அந்தரங்க தூதன் எங்கே? 2 நாள் தான் பழகியிருந்த போதிலும் இளவரசருக்கு நெடுநாள் பழக்கப்பட்ட நண்பன் போல் அவன் ஆகியிருந்தான். அவனுடைய குணாதிசயங்கள் அவ்வளவாக இளவரசருடைய மனத்தை கவர்ந்திருந்தன. அவனை படகில் காணாததும் அரிதில் கிடைத்த பாக்கியத்தை இழந்தது போல் இளவரசருக்கு வேதனை உண்டாயிற்று. படகு இன்னும் நெருங்கி கரையோரம் வந்ததும் சேனாதிபதி முதலியவர்கள் தாவி கரையில் குதித்தார்கள். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி ஓடி வந்து இளவரசரை கட்டிக்கொண்டார். ஐயா, நல்ல காரியம் செய்தீர்கள். எங்களை இப்படி கதிகலங்க அடிக்கலாமா? யானையின் மதம் எப்படி அடங்கிற்று? இந்த பொல்லாத யானை இப்போது எவ்வளவு சாதுவாக நின்று கொண்டிருக்கிறது. இளவரசே, எப்போது இங்கே வந்து சேர்ந்தீர்கள்? பழுவேட்டரையர்களின் கப்பல்களை பார்த்தீர்களா? அவை எங்கே என்று கொடும்பாளூர் பெரிய வேளார் கேள்வி மாறி பொழிந்தார். சேனாதிபதி, எங்கள் கதையை பின்னால் சொல்கிறேன். வந்தியத்தேவர் எங்கே? சொல்லுங்கள் என்றார். அந்த துடுக்குக்கார பிள்ளை அதோ போகிற கப்பலில் போகிறான் என்று சேனாதிபதி தூரத்தில் போய்க் கொண்டிருந்த கப்பலை காட்டினார். ஏன் அது யாருடைய கப்பல்? அதில் ஏன் வந்தியத்தேவர் போகிறார் என்று இளவரசர் கேட்டார். ஐயா, எனக்கு புத்தி ஒரே கலக்கமாய் இருக்கிறது. இந்த வைஷ்ணவனை கேளுங்கள். இவனுக்கு உங்கள் சமாச்சாரமும் அந்த வாலிபன் சுபாவமும் தெரிந்திருக்கிறது என்றார். இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, திருமலை, வந்தியத்தேவர் ஏன் அக்கப்பலில் போகிறார்?
தெரிந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள் என்றார். இத்துடன் 46ஆம் அத்தியாயம் பொங்கிய உள்ளம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.